செய்ய முடியும் என்ற வந்து வாழ்த்து சொல்லி தலைவா இப்ப நாங்க தைரியமா இருக்கோம். நாங்க இன்னும் எங்களுக்கு தட்டி கேட்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை மனதைரியத்தை நீங்க ஏற்படுத்துவீங்கன்னு சொன்னாங்க. தலைவர் நாங்கள் உண்மையிலே நம்ம பயந்து இருந்தோம். இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த சபரிசி போட்டு வடகெல்லாம் நம்ம நிறைய விற்போம் கடைகள். பூரா கலர் கலரா இருக்கும். அதெல்லாம் சட்டப்படி என்ன செய்யக்கூடாது தெரியுமில்ல நமக்கு. அதே போன்று எல்லா பொருள்களுமே தரம் இருங்க. மருத்துவர் வந்து சோதிச்சு நோயாளி ஆக்கிட்டு எல்லாத்தையுமே. அந்த கம்பெனி ஆக்ட் 53 கிராம் 73 கிராம் மைக்ரான் போட்டு சீல் பண்ணி கொடுத்துறாங்க. போலீஸ்காரரை பார்த்து நான் சொன்னேன் துப்பாக்கி கொடுக்குறது சொல்றதுக்கு தரையா. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக நாமக்கல் மாவட்டத்தில் தினசரி காய்கறி மார்க்கெட் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து தந்தமைக்காக இங்கு இருக்கின்ற பார்லிமெண்ட் உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், வைஸ் சேர்மன், ஆட்சியாளர், கலெக்டர் உட்பட அரசு துறை அதிகாரிகளுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று மாவட்ட வாரியாக இதுபோன்று மார்க்கெட் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு மீண்டும் எடுத்துச் செல்ல இருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களிலே இதுபோன்ற இடர்பாடுகளை ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட்டு மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அங்கு வாடகை விகிதம் விற்கப்பட வேண்டும். வாடகை விகிதம் அதிகமாக உயர்த்தினால் நாளடைவில் அந்த கடைகள் எல்லாம் காலி செய்யப்பட்டு அந்த மார்க்கெட்டை கடைகள் பூட்டக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகிய தேவையான சாலை வசதி, தேவையான கழிப்பறை வசதி, தேவையான தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று வருகின்ற 41வது மாநில மாநாடு, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் 41வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாட்டுக்கு வணிகர் விடுதலை முழக்க மாநாடு என்று தலைப்பு வைத்திருக்கிறோம். வணிகர் விடுதலை முழக்க மாநாடு இதனுடைய அடையாளம் என்பது வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று கார்ப்பரேட் கம்பெனிகள், ஆன்லைன் வர்த்தகம் எங்கள் கொதவை நெறித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசு பல்வேறு வரிச்சுமைகளை, உப்பவரிகளிலிருந்து, தொழில் வரியிலிருந்து, வாடகை விகிதம் வரை இன்று பல்வேறு வரி விதிப்புகளை போட்டு நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு இடங்களிலே மாநகராட்சி கட்டிட உரிமையாளர்கள் ரசீது இருந்தால் மட்டும்தான் லைசன்ஸ் தருவதாக வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக மாற்றப்பட வேண்டும். லைசன்ஸுக்கும் கட்டிட உரிமையாளர்களுக்கும் எந்த தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த தொடர்பு ஏற்படுத்தினால் நாளை அது கடைகளை காலி செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே இது சம்பந்தமாக மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களை விரைவாக சந்தித்து அழுத்தம் தர இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் பல லட்சம் வணிகர்களை ஒன்று திரட்டி வருகின்ற மே 5 மாநில மாநாட்டிலே இது போன்ற தீர்வுகள், இன்று வணிகர் படுகொலை, வணிகர் தாக்குதல், இந்த நிலைப்பாடுகளுக்கெல்லாம் சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானம் எடுக்கிறோம். குறைந்தபட்சம் 5 லட்சம் வணிகர்கள் பங்கேற்கின்ற அந்த மாநாடு வெகு சிறப்பாக 50 ஏக்கர் இடப்பரப்பளவிலே அந்த மாநாட்டு பணி தொடங்க இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வணிகர்கள் ஒன்று திரண்டு அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறோம். இந்த மாநாடு முக்கியமான மாநாடு. மாநாட்டுக்கு முன்பு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்று வியாபாரிகள், வாக்கு வங்கிகள் உள்ள பெரிய வங்கி வணிகருடைய வங்கி. வணிகர்கள் என்பது தானாக நேரடியாக மக்களை அன்றாடு சந்திக்கக்கூடிய ஒரு மீடியா எங்கள் மூலமாக இருக்கிறது. ஆகவே ஆட்சியாளர்கள் அதை புரிந்து கொண்டு எங்களிடத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்கள் கோரிக்கை மனுக்களை வாங்கியிருக்கிறார்கள். எங்கள் கோரிக்கை மனுக்கள் மூலமாக எந்தெந்த அரசியல் கட்சிகள் தீர்வு ஏற்படுத்துவோம் என்ற நிலையை உறுதி செய்தால் அதன் பிறகு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நல்ல முடிவு எடுக்க இருக்கிறோம் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா போலித்தனமான விளம்பரம் அவங்க செய்யறாங்க. முதல் விஷயம், எப்படி விளம்பரம்னா, இந்த மொபைல் இருக்கு, இது 40 ரூபா, ஏதாவது உதாரணமா சொல்றேன், ஒரு 100 ரூபா பொருளை வந்து 40 ரூபாய் தருவன்னு விளம்பரம் பண்ணிடுவாங்க. விளம்பரம் செய்தால் அந்த உடனே உலகம் முழுக்க அதுக்கு ஆஃபர் போய்கிட்டு இருக்கும். 100 பீஸ் கொடுப்பாங்க, ஆனா உடனடியாக ஆஃபர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா 100 பீஸ் கொடுத்தாங்கன்னு நமக்கே தெரியாது. இதை பார்த்து பல்வேறு மக்கள் அதுல ஒரு மாயை ஏற்படுத்தினால் உள்ள போறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம்பாங்க. அதே போன்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 100 கிராம் பாதாம் பருப்பும்பாங்க, 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 100 கிராம் முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற செயல். ஆகவே மோசடி செய்துதான் ஆன்லைன் வர்த்தகம் எங்களை 17% சுரண்டி இருக்கிறது. மீதி உள்ள 83% சுரண்டப்பட்டால் இந்தியாவில் மட்டுமல்ல
தமிழ்நாடு மட்டுமல்ல நம்ம இந்தியா முழுவதுமே கடுமையாக பாதிக்கும். பல கோடி பேர் வேலை வாய்ப்பை இழப்பார்கள், ரோட்டுக்கு வருவார்கள். இதை எச்சரிக்கை உணர்வோடு நான் இது பதிவு செய்து கடமைப்பட்டேன். கட்டாயமாக நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். இது சம்பந்தமாக கடந்த கொரோனா காலத்திலே டெல்லியிலே போராட்டமே அறிவித்திருந்தோம். கொரோனா காலம் என்ற காரணத்தினால் அந்த போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மே 5 மாநில மாநாட்டிற்கு பிறகு டெல்லியிலே இது சம்பந்தம் மட்டுமல்ல, உணவு பாதுகாப்பு துறையில் ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க. சிறு சிறு ஓட்டல்கள், சிறு சிறு உணவு கூடங்கள் ஒட்டுமொத்தமாக மூடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஒரு உணவு கூடம் கூட சாமானிய உணவு கூட இருக்காது. என பல்வேறு சட்டங்களை கொண்டு வர்றாங்க. மிளகாய் தூளை போடக்கூடாது, அதை எசன்ஸ் மாதிரி எடுத்து சாரா போடணும். இன்னும் பல்வேறு இடர்பாலை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் யாருக்கு ஆதரவாக என்று சொன்னால் கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக அந்த சட்டம் வர இருக்கிறது. ஆகவே இந்த சட்டங்களை எல்லாம் எதிர்த்து தமிழ்நாடு வணிக சூழலை பேரமைப்பு ஆயிரக்கணக்கான வணிகர்களை திரட்டிக் கொண்டு டெல்லியிலே போராடுவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முன்னதாக பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாகவே எங்களது வாங்கிய கோரிக்கை மனுக்களிலே இதையெல்லாம் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். மே 5 மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாடு வணிகர் விடுதலை முழக்க மாநாடாக தலைப்பாக நடைபெற இருக்கிறது. இதான் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்யணும். நம்பர் 1. கார்பரேட் கம்பெனிகள், பெரிய நிறுவனங்கள் கடை வைப்பதை மறுபரிசீலனை செய்யணும். காரணம் என்னன்னா, நம்ம மாநிலத்தில் உள்ள வியாபாரி, இதே தமிழகத்தில் உள்ளவங்க கேரளாவில் போய் நம்ம பெரிய மால் திறக்க முடியாது. ஆனால் கேரளாக்காரங்க வந்து மால் திறக்கலாம். அப்போ இங்க உள்ள ஒரு மால் திறக்கப்பட்டால் அங்க 10,000-15,000 கடைகள் காலியாகுது. ஆனா இதே வணிகத்தை அண்டை மாநிலத்தில் நம்மால் செய்ய முடியல. அப்ப நம்ம மாநிலம் நம்மை பாதுகாக்கணும். இதை நாங்கள் வலியுறுத்துறோம். அரசு இன்னொரு முக்கியமான விஷயம், மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் உடனடியாக வழக்கு, உடனடியாக சிறை. அதே போன்றுதான் வணிகத்துறை. யார் கடை வச்சிருக்கிறேன், என் இடத்துல நான் கடை நடத்துறேன், நான் இடத்துல உணவு கூட வச்சிருக்கிறேன், அங்க வந்து என்ன தாக்கப்படுறோம், நான் தாக்கப்பட்டவன் புகார் கொடுத்தால் காவல்துறை 2 பக்கம் புகார் வாங்குறான். அது நியாயமே அல்ல. ஒரு கடை உள்ளே ஒருத்தன் போய் தாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் உடனடி நடவடிக்கை, உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சட்டத்தை மறுபரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டும் என்ற பல்வேறு சிறப்பு தீர்மானங்கள் எடுக்க இருக்கோம். நாங்க அதான் சொல்லிட்டோமே, எங்களுக்கு 2 மத்திய அரசுலையும் சொல்லியிருக்கோம், மாநில அரசு சொல்லியிருக்கோம். எங்களை ஏமாற்றுகின்ற மத்திய இருக்கிறது. பல்வேறு நல்ல திட்டத்தை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். வணிகர்களுக்கு எந்த இதையும் இல்லை, பொய்த்து போருக்கு தெளிவா சொல்லியிருக்கோம். நன்றி நண்பர்கள், எல்லாத்துக்கும் நன்றி. எதுமா இது? அதாவது எங்களுடைய நிலைப்பாடு, பாமாயில் இறக்குமதியை தடை செய்யணுங்க. காரணம் கேட்டுக்கிடுங்க. பாமாயில் என்றைக்கு நம்ம நாட்டில் அதிகமா கால் உண்டப்பட்டதோ அப்பதான் நோய்கள் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஊர்ல கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் போடும்போது நம்ம ஊர்ல நோய் ஏற்படவில்லை. அந்த எண்ணத்தை இங்க ஏற்பட கொப்பரை விலை இல்லைங்கிறாங்க. நமது விவசாயிகள் கொப்பரை விலை குறைந்திருப்பதாக சொல்றாங்க. இதே எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அரசாங்கம் வாங்கி ரேஷன் கடை மூலமாக விற்பனை செய்தால் நம்ம ஊர்ல நல்ல தரமான எண்ணெய் கிடைக்கும், கொப்பரை விலை கூடும், விவசாயிகள் நல்லா இருப்பாங்க, மக்கள் நல்லா இருப்பாங்க. இது செய்யணும். இல்ல, பருப்பு விலை மட்டும் இல்லைங்க, அரிசி உயர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் உயரும். விலைவாசி குறைய வேண்டும் என்று சொன்னால் அரசு வியாபாரிகள் மீது கொடுக்கக்கூடிய வரி விதிப்பை குறைக்கப்படணும். இன்னைக்கு தோல் கட்டணம் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. வருஷம் தோல் கட்டணம் வந்து தனியார் மயமாக்கப்பட்டு கடுமையாக ஒரு உச்சத்தை எட்டி கொண்டிருக்கிறது. அதை யார்கிட்ட வாங்குவோம்? மக்கள்கிட்ட தான் விலையாக மாறும். மின்சார கட்டணம் கூடுது, யார்கிட்ட வாங்குறோம்? வீட்டு வரி கூடுது, யார்கிட்ட வாங்குறோம்? மக்கள்கிட்ட தான் தொகை வாங்கப்படுகிறது. ஆகவேதான் விலைவாசி உயர்கிறது. பல்வேறு சட்டங்கள் பிரச்சனையாக விலைவாசி உயர்கிறதே தவிர வேற எந்த நோக்கம் இல்லைங்க. மத்திய மாநில அரசுகள் வரி விதிப்புகளை போடுகின்ற பொழுது மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் போடணும். தோல் கட்டணம் நீ பாருங்க, எந்த ரோடு விரிச்சாலும் தோல் கட்டணம். இன்னும் 10 வருஷத்துல எழுதிவிடுங்க, தமிழகத்துல எந்த சாலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் தோல் இல்லாமல் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இது ஒரு அச்ச உணர்வு. இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூண்டு விளைச்சல் கம்மியா இருந்தாச்சுன்னா எப்பவுமே விலை கூடுங்க. அது வந்து விவசாய பொருள் மாதிரி. அது மாதிரி இஞ்சி அதே போன்றுதான், தக்காளி அதே போன்றுதான். விளைச்சல் அதிகம் இல்லைன்னா விலை குறையும். அதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் அரசு கிட்ட. அதிகமா விளைச்சல் இருக்கும்போது அந்த நியாயமான விலை கொடுத்து அரசு என்ன செய்யணும்?
கொள்முதல் செய்யணுங்க. அன்றைக்கு தான் விவசாயிக்கு கடன் வாங்க மாட்டான், விவசாயி நல்லா இருப்பான். பூண்டு விலை குறைஞ்சிருக்கு, இப்போ 200 ரூபாய் ஆயிடுச்சு பூண்டு விலை, இன்னும் குறையும். அது விளைச்சல் அதிகம் வர குறையும். எப்பவுமே நடைமுறையில் உள்ளதுதான்.